குடிகாரம் போட்ட கட்டிங்கை விட டெய்லர்ஸ் போட்ட கட்டிங் தான் அதிகம். இப்போ செஸ்ட் அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். முன்னாடி கொஞ்சம் நல்லா விரிவாக கேட்டிருக்காங்க. நெக்கு வந்து நாம தான் மூவ் பண்ணணுமே தவிர ப்ளவுஸை மூவ் பண்ணிடக்கூடாது. வெல்கம் டு கோயிலா டெய்லர்ஸ். 34 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம 34 இன்ச் சைஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறோம். டெய்லரிங் புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட எளிமையாக புரிகிற மாதிரி வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து சேர்ந்தே கட் பண்ணுங்கள். லைனிங் கிளாத் எடுத்து வச்சுட்டு கூடவே வீடியோ பார்த்துக்கிட்டே கட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நிப்பாட்டினா அது வந்து நம்ம மைண்டில் வந்து மெமரி ஆகாது. நம்ம ப்ராக்டிஸ் எப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் நம்ம மைண்டில் வந்து அது வந்து செட் ஆகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டெய்லர் அவங்களையும் கன்வெர்ட் பண்ணும். வாங்க ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவு. இதே மாதிரி உங்களோட அளவை நீங்கள் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லைனிங் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓப்பன் பக்கம் நமக்கு ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கத்துலேயும் இருக்கணும். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ வந்து மார்க்கிங்க்கு போயிடலாம். இவங்களுடைய ப்ளவுஸ் வந்து 13.5 இன்ச்சு. இப்போ நான் 15.5 இன்ச்சு வைக்கிறேன். நம்மளோட இதில் வந்து எப்போவுமே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்பேன். ஷோல்டர் ஜாயின் ப்ளஸ் கீழே வந்து ஃபோல்டிங்க்கு சேர்த்து 2 இன்ச்சு தான் வைப்பேன். இப்போ எல் ஸ்கேல் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு 15.5, அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு 15.5 வச்சு ஒரு 3 இடத்துல வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கோடு வந்து கரெக்டாக வரும். இந்த 3 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ஸ்கேல் வச்சே கூட கோடு வந்து போட்டுக்கலாம். எல் ஸ்கேல் இல்லைன்னா கூட அது வந்து கரெக்டாக தான் வரும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோடு போட்டுட்டோம். இது வந்து 34 சைஸு அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.5 வரும். 8.5னா ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 2 இன்ச்சு கூட்டி 10.5 வைக்கிறேன். மொத்தமாக அதை அப்படியே பாக்ஸ் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம சிம்பிள் மெத்தடு தான், எளிமையான முறையில் தான் பண்ணுறோன்றதுனால இதில் கால்குலேஷன்ஸ் நிறையா போடல. இப்போ வந்து இவங்களுடைய கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.5 தான். இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் 3, இங்கே 2.5 வச்சுருக்கோம். இப்போ நம்ம தச்சு முடித்து வரும்போது 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அப்போது இந்த பக்கமும் ஒரு 4 இன்ச்சு ஸ்டிச்சு. இது வந்து உங்களுக்கு 2.5 ரெடி அளவாக இருக்கும். 34 இன்ச்சுக்கு ஒரு மீடியமாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களோட பாடிக்கு. இங்கே வந்து நம்ம ஷோல்ட்ரு வந்து 5.5 தான் வச்சுருக்கோம். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த ஆம் ரவுண்டும் ஓரளவு 5.5 தான் வரும் அவங்களுக்கு. அதனால் 5.5 தான் நானும் மார்க் பண்ணுறேன். இங்கே என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வச்சுக்கோங்க, 5.5 வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பேக் நெக் வந்து 8.5 வைக்கிறோன்றதுனால நம்ம வந்து இது சைடில் வேறு எங்கேயும் வந்து எக்ஸஸாக வந்து மார்க் பண்ண வேண்டாம். இந்த அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து பாதி அப்படியே 5.5ல் பாதி எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு மார்க்கிங், இந்த சைடும் 5.5ல் பாதி, இங்கே ஒரு மார்க்கிங். இதிலேருந்து 1.25 இன்ச் வைக்கிறேன். அப்போ இதை அப்படியே ஒரு ரவுண்டு எடுத்துக்கோங்க. பேக் நெக் வந்து 8.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இங்கே 8.5 மார்க் பண்ணுறேன். அவங்க வந்து பேக்கில் நல்லா ரவுண்டாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால இங்கே 2.5 வச்சுருக்கோம். இங்கே அதனால் 2.25 வைக்கிறேன். நல்ல ரவுண்டு வரும் அவங்களுக்கு. பின்னாடி வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கிராஸாக வரும். இந்த இடத்துல ரவுண்டு எடுத்துக்கோங்க. பின்பக்கம் இப்போ வந்து மார்க் பண்ணிட்டோம். வாங்க இதை கட் பண்ணிக்கலாம். நாம தான் மூவ் பண்ணணுமே தவிர ப்ளவுஸை மூவ் பண்ணிடக்கூடாது. இப்போது பின்பக்கத்தை கட் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங் தான் விரும்புவாங்க. இவங்க வந்து எனக்கு நேர் கட்டிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம நேர் கட்டிங் இப்படி போட்டுக்கலாம். நேர் கட்டிங் ப்ளவுஸு இதை வந்து இப்படி போட்ட உடனே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அளவும் மாறாது. ஃபஸ்ட்டு இதை எடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வேலை அப்படின்னா எப்போதுமே இந்த உள்வெட்டு தான். ஏன்னா அப்படியே மறந்துடுவோம். நம்ம எடுத்த உடனே பண்ணக்கூடிய வேலை வந்து ஒரு 4 இன்ச்சில் இந்த உள்வெட்டை மட்டும் மார்க் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு முன் கழுத்து வந்து 6 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. 2.5 ஷோல்டர் அவங்களுக்கு. இதுலேயே உங்களுக்கு கூட கோடு தெரியும், அதுலேயே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு வந்து
முன்கழுத்து மார்க் பண்ணிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு க்ளோஸாக வேணுமா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா விரிவாக வேணுமா அப்படின்றது வந்து கஸ்டமருடைய விருப்பம்தான். இவங்க வந்து முன்னாடி கொஞ்சம் நல்லா விரிவாக கேட்டிருக்காங்க. நெக்கு வந்து க்ளோஸாக வேணும் அப்படின்னா க்ளோஸாக வேணும்னு நினைக்கிறவங்க இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, இதுவே போதும் ஃப்ரண்ட் நெக்குக்கு. இல்லை நல்லா விரிவாக வேணும் அப்படின்றவங்க வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கோடிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து வெளியில் வந்து இப்படி உள்ளே என்ட்ராகிற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா கழுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவாக கிடைக்கும். இப்போ செஸ்ட் அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 34 அப்படின்றதுனால இங்கே ஒரு 5 1/2 மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். 5 1/2, அப்புறம் இங்கே ஒரு 3.5. இங்கே வந்து இப்போ நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க 42 இன்ச்சு அந்த மாதிரினா நம்ம 1.5 வச்சுக்கலாம். இவங்க வந்து வெயிட் கம்மி 34 தான் அப்படின்றதுனால இந்த ஒயரை வந்து 1.25 மட்டும் வைக்கிறேன். வச்சு இப்படி கிராஸ் கோடு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் 5.25 கிராஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டு வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு. குடிகாரம் போட்ட கட்டிங்கை விட டெய்லர்ஸ் போட்ட கட்டிங் தான் அதிகம். வாங்க கட்டிங் போடலாம். கட் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ண இடத்த மட்டும் கட் பண்ணுங்கள். அப்போ தான் துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா கிராஸ் பீஸுக்கு பட்டிக்கு எல்லாத்துக்குமே தேவை. ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண பீஸில் ஃப்ரண்ட்டு டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து சென்டராக எடுத்து மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சிங்கன்னா எந்த பக்கமும் வந்து முன்ன பின்ன வராது. இப்படி போடும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, முன்ன பின்ன வரல. இப்படி போடும்போது கரெக்டாக இருக்குது. இதில் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஃப்ரண்ட்டில் கப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஒருத்தவங்க ஷார்ப்பாக கேட்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப ஃபிட்டாக கேட்பாங்க, ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து ஷார்ப்பாக வேண்டாம் நார்மலாக வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ 1.5 வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது கப்பு வந்து நல்லா எடுப்பாக இருக்கும். அதே மாதிரி 1 இன்ச்சு இந்த இடத்துல வச்சு இப்படி மார்க் பண்ணோம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து கப்பு வந்து ஷேப் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும். 1.25 அப்படின்றது வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட் ஷேப்பை வந்து கொடுக்கும். இப்போ நான் வந்து 1.25 தான் வைக்கிறேன். 1.25, இந்த பக்கம் 2.5. இதை வந்து இப்படி கிராஸாக மார்க் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து போட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த அர்க்காத்துக்கு நேராக இந்த கிராஸை கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஸ்டிச்சிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து செகண்ட் டாட் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் டாட் மார்க் பண்ணும்போது தான் இந்த கிராஸும் இந்த இடத்துக்கும் சென்டராக வரணும். இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி சென்டராக வரணும். பார்த்தீங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இது சென்டராக வந்து இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து தேர்டு டாட். இப்படி மார்க் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. லைனிங் ப்ளவுஸுன்றதுனால நானே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கு சேர்த்து 1 இன்ச்சு 7 இன்ச்சாக கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போ 2ஆக மடிச்சிக்கலாம். கை நீளம் அவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு ரெடி அளவு, நான் 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஸ்டிச்சிங்க்காக கீழே 1/2 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு தையலுக்காக. இங்கே 7 அப்படின்னா இந்த இடத்துல 3.5 வச்சுக்கோங்க, பாதி அப்படின்றதுனால. இப்போது இதுவே லென்த்தான ஸ்லீவ் அப்படின்னா அப்போ ஒரு 10 இன்ச்சு வருது, இந்த பக்கம் 10 இன்ச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் 7 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சு தான் லெஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் லென்த்து ஸ்லீவு கரெக்டாக இருக்கும். இது ஹாஃப் ஸ்லீவுன்றதுனால இந்த பக்கத்தில் உள்ள பாதியை அப்படியே இந்த பக்கம் வச்சுருக்கேன். இப்போ இதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம்.
இதில் ஒரு 1.25 இன்ச், இதில் ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்வெட்டு எடுத்துக்கிறேன். இந்த 2 அளவு எதுக்கு அப்படின்னா, இந்த உள்வெட்டு எடுக்கிற அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறதுக்காக, என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக நான் இதை மார்க் பண்ணிக்குவேன். நீங்களும் அதேமாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி உள்வெட்டு எடுக்கும்போது ப்ளவுஸை கண்டிப்பாக இப்படி 2ஆக ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேஸ்ட் ஆகிரும் ப்ளவுஸு. இப்படி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை உள்வெட்டை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அறுக்காத்து போட மறந்துடாதீங்க. அப்போ தான் அந்த உள்வெட்டு பக்கம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சென்டர் அறுக்காத்தும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பட்டியோட அகலம் வந்து நான் 10 இன்ச் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தான் வரும், போகும்போது கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உயரம் வந்து 3.25, இந்த பக்கமும் 3.25 எடுத்துக்கிறேன். இதிலேருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ன அளவு வச்சுருக்கோம் 3.25னா இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் இங்கே லெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இது 2ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான் பட்டி. அவ்வளோதான் பட்டி. இப்படி சிம்பிளான மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து ஃப்ரண்ட் பக்கம்ன்றதுனால இதை அறுக்காத்து போட்டுக்கோங்க. ஆப்போசிட்டில் வரணுன்றதுனால தைக்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பட்டியும் பெர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கோமா அப்படின்றதுக்கு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பீஸில் வந்து நம்ம அப்படி எடுத்து இப்படி வச்சு பார்த்தோன்னா இந்த உள்வெட்டு துண்டாக தெரியும். அதே மாதிரி இந்த பட்டியவும் இப்படி வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். கரெக்டாக இருக்கா? 34 இன்ச் சைஸ் வந்து எளிமையான முறையில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் எதுவும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங்கில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எளிமையான முறையில் உங்களுக்கு எப்படி சொல்லித்தர முடியுமோ சொல்லித்தரேன். நான் அடுத்த கட்டிங் போய் போட்டு வரேன், நீங்களும் போய் கட்டிங் போடுங்க. பாய்.